இது வந்து ஃப்ரைடே ஈவினிங். மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. திருப்பி அகைன் கோயம்புத்தூர் வந்து ரெட் அலர்ட்டில் இருக்குது. என்டிஆர்எஃப் ப்ளஸ் எஸ்டிஆர்எஃப் 2 டீம்ஸ் வந்து கோயம்புத்தூர் வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ரொம்ப மழை இருக்கிறது வந்து முதல்ல சொல்லியிருக்காங்க. 14 and 15 வந்து ரொம்ப மழை இருக்கும். ஸோ வந்து இந்த டீம்ஸ் வந்து ஏதாவது ஆபத்துகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து முதல்ல அசம்பிள் ஆகி ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து 2 டீம்ஸ் வந்து வந்திருக்காங்க. கோயம்புத்தூர் பொறுத்தளவுக்கு கிளைமேட்டிக் கண்டிஷன் பார்த்தா இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குது, நாளைக்கு ஒரு மாதிரி இருக்குது, திடீர்னு மழை வருது, திடீர்னு காற்று ரொம்ப இருக்குது. அதனால் அதை பற்றி எதுவுமே கணிக்கிற மாதிரியே இல்லை. இந்த இதுக்கு நடுவில் எனக்கு வந்து ஒரு கொரியர் ரிசீவ் ஆயிருந்தது. நான் இது முதல்ல அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு கட்டிங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன கட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ இருக்கும் இல்லையா, அதோட டபுள் பெட்டல் ட்ரிபிள் பெட்டல்லாம் வந்து ஒருத்தவங்க கிட்ட ரொம்ப சூப்பராக இருந்தது. இவங்க என்னோடய குரூப்லையுமே இருந்திருந்தாங்க. ஸோ அவங்க ஃபோட்டோ போட்டோன்னே எனக்கு பிடிச்சி போய் நான் கேட்டிருந்தேன். பர் கட்டிங் வந்து 20 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. ஒரு செம்பருத்தி கட்டிங் வந்து 20 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. அந்த 20 ருபீஸ்க்கு நான் வந்து நிறைய கட்டிங்ஸ் வந்து எனக்கு அனுப்பிச்சி வச்சு கொடுத்துருந்தாங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் கேட்டிருந்தேன். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் ரொம்ப அழகாகவே அனுப்பிச்சி வச்சு கொடுத்துருந்தாங்க. ஹேங்கிங் பிளான்ட் வந்து 25 ருபீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. இந்த வயலட் கலர் பிளான்ட்டு மித்தது எல்லாமே 20 ருபீஸ்னு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக பேக் பண்ணி எனக்கு வந்து அனுப்பிச்சி கொடுத்துருந்தாங்க. நல்லா பெரிய பெரிய கட்டிங்ஸு. இது எல்லாத்தையும் இந்த மலையில் என்னால் நட்டு வைக்க முடியாது அப்படிங்கிறனால ஓப்பன் பண்ணிவிட்டு கொரியரை மார்னிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். காலையிலையுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மழை இருந்துச்சு. அதோட தான் கார்டன் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணாமல் இருந்தது. அப்படியே போட்டு வச்சுருந்தேன். சரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிடலான்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய ஃப்ளவர்ஸ் இன்றைக்கி கார்டனில். ஏன்னா மழை வந்து நல்லா இருக்கிறனால அது கார்டன் வந்து நம்ம போய் அடிக்கடி பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அடிக்கடி போய் விசிட் பண்ணிகிட்டு இருப்பேன். சரி இந்த கட்டிங்ஸ் எல்லாம் கவர் போட்டு நட்ட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கார்டன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வாட்டர்லாம் போட்டுட்டு குப்பை வந்து நிறைய சேர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வீக்லி ஒன்ஸாவது பண்ணால் தான் நம்மளால் கார்டனுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும். இல்லைனா அதை பார்க்குறக்கே நல்லா இருக்காது. கிச்சனும் சரி கார்டனும் சரி எப்போவுமே வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அது அங்கே இருக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. கொடுத்த கட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்னும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி கவர்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம் அதெல்லாம் எப்படி வருது அப்படின்ட்டு. இந்த கட்டிங்ஸ் எல்லாம் ஈஸியாக வளர்க்கக்கூடிய கட்டிங்ஸ் தான். மழை இருக்குது அப்படிங்கிறனால தான் நான் டக்குன்னு கவரில் போட்டு வச்சுருந்தேன். இந்த மழையில் டக்குன்னு வேர் பிடிச்சிக்கும். வேர் பிடிக்க எப்படி ஒரு 30 days to 40 days ஆகும். அது வரைக்குமே அது அப்படியே கவரில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வேறு பாட்டுக்கோ இல்லை வேறு எதுலையாவது க்ரோ பேக்கோ வந்து நம்ம மாற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். மழைக்கு பார்க்குறப்ப வாட்டர் கேபேஜு, அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி செடிங்க அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது கார்டனை. வாட்டர் கேபேஜுமே நம்ம இப்போ சேல் போட்டிருக்கேன் 10 ருபீஸ்க்கு. அப்படி எடுத்துமே நிறையா பேருக்கு கொடுத்துமே இன்னுமே அதில் இருக்க மாதிரியே தான் இருக்குது. கம்மியான மாதிரியே தெரியல எனக்கு. அண்ட் இந்த திராட்சை கொடியுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த இதில் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இதை தூக்கி மேலே அங்கே இந்த சின்டெக்ஸ் கிட்டே கட்டி விட்டுலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா எனக்கு கீழே சுத்தமாக இடமும் இல்லை, அது கிளைம்ப் ஆகவும் கஷ்டப்படுது. கொஞ்சம் கட்டி விட்டேன் அப்படின்னா ஈஸியாக வளரும்னு நினைக்கிறேன். உங்கள் ஊர்லலாம் மழை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லோரும் சேஃபாக இருங்க. நீல்கிரிஸ் அண்ட் ஊட்டி அண்ட் கோயம்புத்தூர் சைடில் இருக்கிறவங்க பார்த்து வாங்க. கண்டிப்பாக இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.